بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل لعبادي الذين آمنوا يقيموا الصلاة وينفقوا مما رزقناهم سرا وعلانية من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلال. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக நம்மை படைத்து நாம் செய்ய வேண்டிய கடமைகளை குர்ஆனின் மூலமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நமக்கு மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக அல்லாஹு தஆலா முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் கடமையாக, விதியாக, கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இரண்டு விதமான கடமைகளை, இபாதத்துக்களை கடமையாக, விதியாக, கட்டாயமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒன்று, எம்மை படைத்த அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இரண்டாவது, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை, அல்லாஹ்வுடைய அடியார்கள் திருப்திப்படுத்த வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும், மகிழ்விக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை அடியார்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை போன்று அடியார்களுக்கும், முஸ்லிம்களுக்கும், மனிதர்களுக்கும், எம்மோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை மிக அழுத்தம் திருத்தமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்: குல் லிஇபாதி அல்லதீன ஆமனு. நபியே, என்னை ஈமான் கொண்டு வாழக்கூடிய, நான் ஒருவன் என்று ஏற்று வாழக்கூடிய, என்னை நம்பி வாழக்கூடிய முஃமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நபியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் இரண்டு விடயங்களை சொல்கிறார். முதலாவது, கண்ணியமானவர்களே, யுகீமுஸ் ஸலாத். நபியே, நீங்கள் முஸ்லிம்களுக்கு சொல்லுங்கள், என்னை ஏற்று வாழக்கூடிய முஃமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், யுகீமுஸ் ஸலாத். இந்த அடியார்கள் உலகத்தில் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். தொழுகை என்பது ஒரு அடியான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அடிப்படையான கடமை, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய கடமை.
தொழுகையோடு அடியார்களுடைய உரிமைகள் கடமைகள் சம்பந்தப்பட மாட்டாது. அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுவை ஏற்று வாழக்கூடிய ஒரு முஃமின் உலகத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை தொழுகை. இது முதலாவது. அல்லாஹ் உணர்த்துகிறான், உலகத்தில் வாழக்கூடிய முஃமின்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர்கள் செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், நபியே, என்னை ஏற்று வாழக்கூடியவர்களுக்கு இரண்டாவதாக நீங்கள் சொல்லுங்கள், வயுன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், சொத்து செல்வங்கள், காசு பணங்கள், உலகத்துடைய நிஅமத்துகளில் இருந்து, நாம் கொடுத்ததில் இருந்து அவர்கள் செலவு செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, இங்கு அல்லாஹ் பேசுவது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். குர்ஆன் இரண்டையும் இணைத்து பேசுகிறது. ஒரு முஃமின் எப்போதும் அல்லாஹுடைய கடமையை மாத்திரம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மாத்திரம் செய்து சமூகத்தை மறந்து வாழ முடியாது. அதே நேரத்தில் ஒரு முஃமின் சமூகம் தான் என்று வாழ்ந்து, சமூக சேவைகள் தான் என்று வாழ்ந்து, குடும்பம் தான் என்று வாழ்ந்து, ஊர் மக்கள் தான் என்று வாழ்ந்து அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உதாசீனம் செய்ய முடியாது. ஒரு பறவைக்கு 2 இறகுகள் இருப்பதை போன்று, வானமும் பூமியும் இருப்பதை போன்று ஒரு முஃமின் 2 விதமான கடமைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதனால அல்லாஹ் உதாரணமாக முதலாவது தொழுகையை சொல்கிறான், இரண்டாவது அடியார்களுக்கு செய்ய வேண்டிய சதகா, ஜகாத், தான தர்மங்கள், மனிதாபிமானத்தை வெளிப்படுத்தக்கூடிய மனித பண்புகளை நாம் உலகத்திலே மேற்கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்கள், அந்த இடத்தில் அல்லாஹ் அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய விடயத்தை சொல்கிறான். ஒரு உதாரணத்தை சொல்லு. அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விடயத்தை அல்லாஹ் சொல்லுகிற போது அங்கும் ஒரு உதாரணத்தை தான் சொல்கிறான். நாம் கொடுத்ததை அவர்கள் செலவழிக்க வேண்டும். நாம் கொடுத்திருப்பது இந்த உலகத்தில் சிலரை செல்வந்தர்களாக, பலரை ஏழைகளாக நாம் படைத்திருப்பது செல்வந்தர்கள் ஏழைகள் மூலம் உலகத்தில் வாழ வேண்டும். சொல்வார்கள், ஏழையின் நரகம், ஏழையின் உலகத்துடைய நரகம், செல்வந்தர்களுடைய உலகத்துடைய சொர்க்கம். ஏழைகளால் தான் உலகத்தில் அல்லாஹ் மறுமலர்ச்சியை உண்டாக்குகிறான். ஏழைகளின் மூலமாகத்தான் உலகத்தில் செல்வந்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செல்வந்தர்களுடைய பொருளாதாரத்தில், அவர்களுடைய வியாபாரங்களில், அவர்களுடைய தொழில் நடவடிக்கைகளில் அல்லாஹ் பரக்கத் செய்வதற்கான காரணம் ஏழைகள் உலகத்தில் வாழ்வது. உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஜகாத் கொடுத்தால் உங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும், உங்களுடைய காசு பணங்கள் பாதுகாக்கப்படும், உங்களுடைய செல்வம் பாதுகாக்கப்படும், உங்களுடைய செல்வத்தில் வளர்ச்சி, அபிவிருத்தி ஏற்படும். கண்ணியமானவர்களே, ஜகாத் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் ஜகாத்தை பெறக்கூடிய ஏழைகள் உலகத்தில் வாழ வேண்டும். ஏழைகளுக்கு தான் ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செல்வந்தர் ஏழைகளை உலகத்தில் அல்லாஹ் உருவாக்கி ஏழைகளையும் அல்லாஹ் வாழ வைக்கின்றான். செல்வந்தர்களையும் அந்த ஏழைகள் வாழ்வதற்கு காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு ஏழை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஃபகீரு ஸாபிர், அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்திய வருமானத்தை அல்லது வறுமையை, ஏழ்மையை உள்ளத்தால் ஏற்று, அல்லாஹ் இன்னும் ஏழையாக படைத்து விட்டானே என்று வெறுத்து விடாமல் உள்ளத்தால் ஏற்று பொறுமை செய்யக்கூடிய ஒரு ஏழை அல்லாஹ்விடத்திலே கண்ணியப்படுத்தப்படுகிறார்.
அதனாலதான் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை. செல்வந்தர்களுக்கு செல்வத்தை கொடுத்து அவர்களை உயர்த்தி அவர்களை உலகத்தில் கண்ணியமாக வாழ வைப்பதும் அல்லாஹ், ஏழைகளை ஏழ்மையின் மூலம் வறுமையின் மூலம் அவர்களை சோதிப்பதும் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இவர்களில் யார் சிறந்தவர்? செல்வத்தை பெற்று அந்த செல்வத்தின் மூலமாக அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய செல்வந்தனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பெயர் அல் கனியு ஷாக்கிர். அல் கனியு ஷாக்கிர், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக வாழக்கூடிய செல்வந்தர். கண்ணியமானவர்களே, குர்ஆன் 2 விடயங்களை பேசுகிறது. ஒன்று, 3 இடங்களில் அல்லாஹ் குர்ஆனில் நாம் சம்பாதிக்கக்கூடிய காசு, பணம், சொத்து, செல்வங்கள், இவைகளை அல்லாஹ் 3 இடங்களில் ஹைர் என்று பேசுகிறான். காசுக்கு ஹைர் என்று பேசுகிறான். எந்த அல்லாஹ் உலகத்தை அற்பமானது என்று பேசினானோ, எந்த அல்லாஹ் உலகம் அது மிகவும் கேவலமானது என்று பேசினானோ, எந்த அல்லாஹ் இந்த உலகம் அழிக்கப்படக்கூடியது அற்பமானது என்று பேசினானோ, அதே அல்லாஹ் ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய காசு, அவர் தேடக்கூடிய காசை 3 இடங்கள்ல அல்லாஹ் ஹைர் என்று பேசுகிறான். மனிதன் ஹைர் என்று சொல்லப்படுகின்ற காசை மிக அதிகமாக நேசிக்கின்றான். நீங்க ஹைராக இருக்கக்கூடிய, ஹைர் என்று சொல்லப்படக்கூடிய சொத்து செல்வங்களை, காசு பணங்களை நீங்கள் செலவழிப்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். குதிப அலைக்கும் இன் தரக ஹைரனில் வஸிய்யா, உங்களில் ஒருவர் ஹைரை விட்டு போவதாக இருந்தால், அல்லாஹ் சொல்கிறான், ஹைரை விட்டு போவதாக இருந்தால் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அவர்களுடைய அந்த காசு பணத்தில் இருந்து சமூகத்துக்கு என்னென்ன விடயங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து அவர்கள் வசியத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். கண்ணியமானவர்களே, இந்த 3 இடங்களிலும் அல்லாஹ் எந்த உலகத்தை அற்பம் என்று சொன்னானோ அந்த உலகத்தில் ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய காசை ஹைர் என்று சொல்கிறான். கண்ணியமானவர்களே, எப்ப எங்கட காசு, எப்ப எங்கட பணம் ஹைராக மாறுமோ, அதற்கான 2 அடையாளம் இருக்கு. கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதிப்பதல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை விட்டு மரணிப்பதல்ல ஹைர். எங்கட பணம் ஹைராக மாறணுமா, சிறந்ததாக மாறணுமா, பிரயோசனமாக மாறணுமா, அல்லாஹ் எங்கட பணத்தை ஹைராக ஆக்கணுமா? கண்ணியமானவர்களே, 2 விடயங்கள் பேசப்படணும். ஒன்று, இஸ்லாம் நபிமார்களின் மூலமாக உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களை தொழில் செய்ய வைத்து, தொழில் செய்யாதவர்களை அல்லாஹ் நபிமார்களாக தெரிவு செய்யவில்லை. குர்ஆன் சொல்லுது, நபிமார்களுடைய அடையாளம் அவர்கள் பஜாருக்கு போவாங்க, சந்தைகளுக்கு போவாங்க, சந்தைகளுக்கு போய் வியாபாரத்தில் ஈடுபடுவாங்க. நபிமார்களின் மூலம், அனைத்து நபிமார்களின் மூலமும் எப்படி தொழில் செய்ய வேண்டும், ஹலாலை தேட வேண்டும், ஒருவாவை தேட வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்தீர்கள். கண்ணியமானவர்களே, எந்த வழியில், ஹலாலான வழியில் காசு பணம் சம்பாதிக்கப்பட வேண்டும். இது முதலாவது விஷயம், இது முதலாவது நிபந்தனை. உங்களோட பணம் ஹைராக மாற வேண்டுமாக இருந்தால். 2வது, கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் நாம் சம்பாதிக்கக்கூடிய எங்களுடைய காசு பணம், எங்களுடைய வேர்வையை சிந்தி நாங்கள் சம்பாதிக்கின்றோம், எங்களுடைய நேரங்களை செலவழித்து நாங்கள் சம்பாதிக்கின்றோம், தியாகங்களையும் அர்ப்பணங்களையும் காசுக்காக செய்து நாங்கள் சம்பாதிக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் 2வது, அது எந்த வழியில் செலவழிக்கப்பட வேண்டும், யாருக்கு அந்த காசின் மூலமாக என்னென்ன கடமைகள் செய்யப்பட வேண்டும்.
இதையும் அல்லாஹ் குர்ஆனில் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார். நல்ல வழியில் சம்பாதிக்கப்பட்டு நல்ல வழியில் செலவழிக்கப்படுகின்ற பணத்தை அல்லாஹ் உலகமற்றமானது என்று சொன்ன அல்லாஹ் கைர் என்று சொல்கிறான். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, எங்கட பணத்தோட எங்கட காசு பணங்களோட ரமலானுடைய மாதம் என்பது வெறுமனே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமையை மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய மாசம் அல்ல. கண்ணியமானவர்களே, பசித்திருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம். பசி மிகவும் அதிகமாக ஏற்படக்கூடிய நேரத்திலே இருக்கிறோம், பகல் நேரத்திலே இருக்கிறோம். இந்த பசி கண்ணியமானவர்களே 11 மாதங்களும் பசியோடு வாழக்கூடிய ஏழைகளையும் அனாதைகளையும் விதவைகளையும் ஞாபகப்படுத்த வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துடைய பொருளாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்படாத காலத்தில் பரலான நோன்பை அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் கடமையாக்கினான். நோன்பு கடமையாக்கப்படாத நாட்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நோன்பு பிடிப்பார்களாம். ஒரு மந்திரியாக, ஒரு அமைச்சராக, ஒரு கவர்னராக, ஒரு நாட்டுடைய பொருளாதார எழுச்சிக்கு குரல் கொடுக்கக்கூடிய பாடுபடக்கூடிய ஒரு சமூக சேவையாளராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செயல்பட்டார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி நஃபிலான நோன்புகளை பிடிப்பார்கள். சபையில் உள்ளவர்கள் கேட்பார்களாம், ஏன் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், அடிக்கடி நோன்பு பிடிக்கிறீர்கள்? சொன்னார்கள், நான் இந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் வயிறு பிடிக்க சாப்பிட்டால் ஏழைகளின் பசியெல்லாம் நான் மறந்து விடுவேன். அதனால் அடிக்கடி நான் நோன்பு கொடுத்து ஏழைகளின் பசியின் வலியை உணர்கிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார். கண்ணியமானவர்களே, எங்களுடைய பணத்தோடு மற்றவர்களுடைய உரிமை சம்பந்தப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுடைய இரணம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்டிருக்கிறது, ஏன் மற்றவர்களுடைய திருமண வாழ்வும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய காசு பணத்தோடு கண்ணியமான அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல் குர்ஆன்ல காசின் மூலமாக நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைய அல்லாஹ் பேசியிருக்கிறான். எங்கட காசால் என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவழிக்கப்படணும், வஹீ பாதுகாக்கப்படுறதுக்கு செலவழிக்கப்படணும், குடும்பத்துக்கு செலவழிக்கப்படணும், இந்த மாதிரி ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவழிக்கப்படணும். நிறைய விஷயங்கள் அல்லாஹ் பேசுறான். பேசக்கூடிய இடங்களில் எல்லாம் அதிகமாக அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு சாரார், அதிகமாக அல்லாஹ் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சாரார் எங்கட பணத்தான முதலாவது உலகத்துல உபசரிக்கப்படக்கூடியவர்கள், கவனிக்கப்படக்கூடியவர்கள் யார்? கண்ணியமானவர்களே, ஏழைகளை அல்லாஹ் பேசுகிறான். ஏழைகளை பேசுகிறான். ஜகாத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது இந்த ஜகாத்துடைய தொகை யாருக்கு போய் சேர வேண்டும்? உரியவர்களுக்கு அது போய் சேர வேண்டும், தகுதியானவர்களுக்கு அது கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பேசும்போது முதலாவதாக அல்லாஹ் சொல்வது ஏழைகளை. இன்னமா ஸதகாத் லில் ஃபுகரா, நீங்க உங்களுடைய சதகாக்களை, கடமையாக்கப்பட்ட ஜகாத்துகளை நீங்க ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். யுத்தத்தில் கலந்து கொண்டு யுத்தத்தில் பெறக்கூடிய கனீமத்துடைய பொருட்கள், அதே போன்று அல் ஃபை என்று குர்ஆன் சொல்லக்கூடிய 2 விதமான வருமானங்கள், இஸ்லாமிய ஆட்சிக்கு கிடைக்கக்கூடிய 2 வருமானங்கள், ஒன்று கனீமத், இரண்டாவது ஃபை. இந்த 2ஐ பற்றியும் பேசும்போது அல்லாஹ் அங்கும் ஞாபகப்படுத்துவது ஏழைகளை, அங்கும் அல்லாஹ் ஏழைகளை ஞாபகப்படுத்துகிறான். திருமணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆன்ல நீங்க திருமணம் செய்யுங்க, திருமணம் செய்து கொடுங்க, அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இந்த நேரத்தில் கூட அல்லாஹ் ஏழைகளை ஞாபகப்படுத்துறான். நீங்க ஏழைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க. அவங்களுக்கு தொழில் இல்ல, வருமானம் இல்லை என்று பார்க்காதீங்க. ஏழைகளும் வாழணும், அவங்களோட உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளணும், ஹலாலான உணர்வுகளை ஹலாலான முறையில தீர்க்கணும். ஏழைகளுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுங்க அல்லாஹ் சொல்றான். ஜகாத் மட்டுமல்ல, எங்கட பணத்தால செய்யற கடமை சமூகத்துக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. ஏழைகளுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுங்க. அவங்க ஏழைகளாக இருந்தா கல்யாணத்துக்கு பின்னால அவங்களோட வாழ்க்கையில தக்வா உண்டாகும்,
பக்குவம் உண்டாகும், பேணுதல் உண்டாகும். அதன் மூலமாக அல்லாஹ் அவனோட வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்குவான். எனவே நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுங்க என்று சொல்லி செல்வத்திற்கிற பார்த்து அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல ஏழை சஹாபாக்களுக்கு கல்யாணம் பேசி கொடுத்திருக்கிறாங்க. ஏழை சஹாபாக்களுக்கு மகருக்காக வேண்டி உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஏழை சஹாபாக்களுடைய திருமண வைபவங்கள்ல கலந்து கொண்டு ஏழைகளுக்காக துஆ செஞ்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏழைகளை மறக்கல, ஏழைகளை ஒதுக்கல்ல. ஏன் நபி கூட நபியாக அனுப்பப்படக்கூடிய நேரத்திலே ஏழையாகத்தான் இருந்தார்கள். ஆடு மேய்க்கக்கூடிய ஆற்றிடையனாக இருந்தார்கள். உலகத்துக்கு வந்த நபிமார்கள் எல்லோரும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை தவிர ஏனைய நபிமார்கள் எல்லோரும் ஏழை குடும்பத்திலிருந்து தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாயினால் சொல்கிறார்கள், இன்னி ஃபகீர், நான் ஒரு ஏழை. இந்த உலகத்துக்கு முதலாவது அனுப்பப்பட்ட ரசூல், முதலாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த சமூகம் சொன்னார்கள், நூஹே, நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களோடு இருக்கக்கூடிய ஏழைகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும். உங்களை அதிகமான ஏழைகள் தான் பின்பற்றுகிறார்கள். ஏழைகள் பின்பற்றக்கூடிய உங்களை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏழைகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும், அப்போதுதான் உங்களோடு நாங்கள் சேருவோம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த செல்வந்தர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? மா அன பிசாரிதில் லதீன ஆமனு, என்னோடு ஈமான் கொண்டு வாழ்கின்ற ஏழைகளை நான் துரத்த மாட்டேன், ஒதுக்க மாட்டேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை குர்ஆன் பேசுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், கிறிஸ்தவ சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் எத்தி வைப்பதற்கு எனக்கு உதவக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், 12 ஏழைகள் செல்வந்தர்களுடைய உடுப்புகளை துவைத்துக் கொடுக்கக்கூடிய, கழுவி கொடுக்கக்கூடிய தோபிகள் 12 பேர்கள் எழுப்பினார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொன்னார்கள். அந்த 12 பேர்களையும் குர்ஆன் பேசுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஏழைகள் வந்தார்கள். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, அவர் சவுதியை கிடையாது, ஹிஜாஸை கிடையாது, ரோம் தேசத்திலிருந்து வந்தவர்கள். சல்மான் அல் பாரிசி, பாரிசிலிருந்து வந்தவர்கள். பிலால் ஹபஷி, எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவர்கள். அம்மார் இப்னு யாசிர் போன்ற ஏழைகள் நபி அவர்களுடைய சபையிலே இருக்கிறார்கள். கனிமானவர்களே, இருக்கக்கூடிய நேரத்தில் அக்ரா இப்னு ஹாபிஸ், அபூ லஹப், அபூ ஜஹல் போன்ற செல்வந்த காபிர்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், முஹம்மதே, உங்களை நாங்கள் சந்திக்க வரும்போது உங்களுடைய சபையில் இப்படியான ஏழைகள் இருக்கக்கூடாது. விருப்பம் என்றால் உங்களுடைய சபையில் ஒரு நாள் ஏழைகளுக்கும் ஒரு நாள் எங்களை போன்ற செல்வந்தர்களுக்கும் நீங்கள் நேரம் தர வேண்டும். குர்ஆன் பேசக்கூடிய சம்பவம் கட்டுக்கதை அல்ல. ஒரு நாள் ஏழைகளுக்கு, ஒரு நாள் செல்வந்தர்களுக்கு. நாம் வரும்போது ஏழைகள் உங்களுடைய சபையில் இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, நபி அவங்க பார்த்தாங்க, நல்ல ஒரு விஷயம், செல்வந்தர்களுக்கு, குறைஷி காபிர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், நல்ல விஷயம் தானே என்று நபி அவங்க பார்க்கிறாங்க. ஒரு நாள் ஏழைகளுக்கு ஒதுக்குவோம், ஒரு நாள் குறைஷி காபிர்களுக்கு, செல்வந்தர்களுக்கு ஒதுக்குவோம் என்ற எண்ணம் ஏற்படுகின்ற போது அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினார். وَلَا تَطْرُدِ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ يُرِيدُونَ وَجْهَهُ. அல்லாஹ்வுக்காக வேண்டி காலையிலும் மாலையிலும் நபியே உங்களுடைய சபையில் அமர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த மக்களை நீங்கள் விரட்ட வேண்டாம், ஒதுக்க வேண்டாம், கழிக்க வேண்டாம். وَلَا تَعْدُ عَيْنَاكَ عَنْهُمْ. அந்த ஏழைகளுடைய விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டும். ஏழைகளுடைய விஷயத்தில் நீங்க கவனம் செலுத்தணும். فَتَطْرُدَهُمْ فَتَكُونَ مِنَ الظَّالِمِينَ. நபியே, நீங்க ஏழைகளை ஒதுக்கி, இதை காசு கொடுக்காம ஒதுக்கல்ல, சபையில ஒதுக்கவானாம், உங்களுடைய இஃப்தார் நிகழ்வுகள்ல ஒதுக்கவானாம், உங்களுடைய வீண்விரயமான இஃப்தார் வைபவங்களுக்கு ஏழைகளையும் சேருங்க. நபி அவங்க சொன்னாங்க, உலகத்துல ஆக மோசமான சாப்பாடு வலிமா என்று சொன்னாங்க. வலிமான நாம நினைச்சிடக்கூடாது, கல்யாணம் முடிச்ச ஒருத்தர் போடக்கூடிய சாப்பாடு மட்டும்தான் வலிமான நினைச்சிடக்கூடாது.
வலிமா என்பது ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு. அதுக்கு அரபுல வலிமா என்றுவாங்க. நாங்க மாத்திட்டோம், கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ள போடுற மட்டும்தான் வலிமா இல்ல. ஒருவர் போடக்கூடிய உணவு அது வலிமா. அகைக்கா சாப்பாடாக இருந்தாலும் அதுக்கு அரபுல வலிமான்னு சொல்லிடும். உபகையா மாமிசத்தை அறுத்து சாப்பாடு போடுறீங்களா, அதுக்கும் வலிமான்னு சொல்லி நபி சொன்னாங்க. எந்த வலிமாவுக்கு திருமண வலிமா மாத்திரமல்ல, அது இஃப்தார் வைபவமாக இருக்கலாம், சஹருடைய சாப்பாடுகளாக இருக்கலாம், ஏனைய வைபவங்களாக இருக்கலாம். செல்வந்தர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டால் அந்த சாப்பாடு, அந்த வைபவம், அந்த நிகழ்வு இஃப்தார் என்ற இபாதத் என்ற நிகழ்வாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில மிக மோசமான சாப்பாடு என்று சொன்னாங்க. அதனால அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்கட காலத்துல நாங்க வாழக்கூடிய நேரத்துல ஏழைகள் ஒதுக்கப்பட்டு செல்வந்தர்கள் மாத்திரம் எந்த சபைக்கு, எந்த வைபவத்துக்கு, எந்த விருந்துபசாரத்துக்கு அழைக்கப்படுவார்களோ அப்படியான அழைப்புகளுக்கு நாங்க போகக்கூடாது என்று நபி அவங்களோட செருப்ப தூக்கின சஹாபி, நபி அவங்களுக்கு ஹிதுமத் செஞ்ச சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், ஃபதத்ருதஹும், உங்களோட சபையில இருந்து நீங்க ஏழைகளை ஒதுக்க பாக்குறீங்களா? ஃபதகூன மினல் ஸாலிமீன், அப்படி நீங்க ஒதுக்கி அநியாயக்காரராக மாற போறீங்களா? நீங்க அநியாயம் செய்தவராக மாற போறீங்களா என்று நபி அவங்களை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, ரமலானுடைய காலத்தில ஏழைகள பசியை உணர்றோம். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டிய கடமை பசியோடு இருக்கிறது அல்ல. கண்ணியமானவர்களே, அந்த பசியின் மூலமாக அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் உணர்ந்து செய்யப்பட வேண்டும். கொடுக்கக்கூடிய எங்களுடைய வருடத்துடைய ஜக்காத்துகளாக இருக்கலாம், இந்த மாதத்திலே கொடுப்போம். நாமும் ஏழைகளும் பசியை உணரக்கூடிய மாதத்தை அடைந்திருக்கிறோம். 11 மாதமும் பசியோடு இருக்கக்கூடிய விதவைகள், அனாதைகள், அதே போன்று ஏழைகள், பரம ஏழைகள், கடனாளிகள் எல்லாம் என்னுடைய ஊர்களில் இருப்பார்கள், நாட்டில் இருப்பார்கள். அவர்களில் பல பேர்கள் அவர்களுடைய வறுமையை, கஷ்டங்களை, தியாகங்களை எங்களிடத்தில் சொல்ல மாட்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை போன்று வாயினால் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் தேட வேண்டும், அவர்களை நீங்கள் தேட வேண்டும், அவர்களை தேடி செல்ல வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் மறைவாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றானே, நீங்க சதகாக்களை பகிரங்கமாக கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த சதகாக்களை நீங்க மறைச்சு ஏழைகளுக்கு கொடுத்தால் புகராக்களுக்கு கொடுப்பது மிக சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்லாஹ் பேசிவிட்டு அடியார்களுக்கு 2 விதமாக நாங்கள் உதவி செய்ய வேண்டும், சதகாக்களை கொடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் பேசுகிறான். ஒன்று சிர்ரன் வ அலானியா, நீங்க செய்யக்கூடிய சதகாக்கள்ல சிலதை நீங்க ரகசியமாக கொடுங்க. ஏழைகளுக்கும் உணர்வு இருக்குது, ஏழைகளுக்கும் மரியாதை இருக்குது, ஏழைகளுக்கும் சுயமரியாதை இருக்குது என்பதை உணர்ந்து நீங்க கொடுக்கக்கூடிய சதகாக்களை கொடுங்க, மறைச்சு கொடுங்க. தனிநபர்களுக்கு கொடுக்கக்கூடிய சதகாக்களை, தான தர்மங்களை, உதவிகளை, புண்ணியங்களை மறைச்சு கொடுங்க என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதை பிடிச்சிட்டு 1 கிலோ சீனியை கொடுத்துட்டு 20 போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடாதீங்க. ஒரு மெஷினை வாங்கி கொடுத்துட்டு ஒரு விதவிட போட்டோவை பேஸ்புக்ல போடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு மனசு இருக்குது, உள்ளம் இருக்குது, உணர்வு இருக்குது. சில சதகாக்கள் தனியா செய்யணும். தனிநபர்களுக்கு, ஏழைகளுக்கு வழங்கப்படக்கூடிய சதகாக்களை அல்லாஹ் சொல்றான் மறைச்சு கொடுங்க. அலானியா, எல்லாத்தையும் மறைச்சு செய்யாதீங்க. அல்லாஹ் சொல்றான் சில சதகாக்களை பகிரங்கமாக கொடுக்கணும். ஜக்காத்தை பகிரங்கமாக கொடுங்க. அப்பதான் பாப்பா ஜக்காத் கொடுக்காதவன் இவரே ஜக்காத் கொடுக்கிறார், சாதாரண வியாபாரி, நானும் கொடுக்கணும். பள்ளிவாசலுக்கு பகிரங்கமாக கொடுங்க, மதரசாக்களுக்கு பகிரங்கமாக கொடுங்க, பொது இடங்களுக்கு பகிரங்கமாக கொடுங்க. அப்பதான் செலவழிக்காதவர்கள், கஞ்சத்தனத்தோடு வாழக்கூடியவர்கள், இறுக்கமாக வாழக்கூடியவர்கள், ஏழைகளின் உடைமைகளை, உரிமைகளை மறந்து வாழக்கூடியவர்கள் கண் திறப்பார்கள். ஆனா ஒரு தனி விதவைக்கு கொடுக்கிறது, அனாதைக்கு கொடுக்கிறது, தனி ஒரு கடனாளிக்கு கொடுக்கிறது பகிரங்கப்படுத்தாதீங்க. அவருடைய மனசு உடையிருந்ததையும் ஞாபகப்படுத்தும். எனவே ரகசியமாக கொடுப்போம், பகிரங்கமாக கொடுக்க வேண்டிய பகிரங்க காசுகளை, சதகாக்களை பகிரங்கமாக கொடுப்போம். எங்களுடைய காசு பணங்கள் கயிறாக மாற வேண்டுமாக இருந்தால் ஹலாலாக சம்பாதிப்பதை போன்று நல்ல வழிகளில் செலவழிப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த சங்கையான ரமதானுடைய மாதத்தில் ஏழைகளின் இடர்களையும், அனாதைகள், விதவைகளுடைய தியாகம், கஷ்டங்களையும் புரிந்து அவர்களும் மனிதர்கள், எம்மை போன்றவர்கள் என்பதை உணர்ந்து மனிதர்களாகிய நாம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை
மிக திருத்தமாக அழுத்தமாக அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நிறைவேற்றி இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையை பெற்றுக் கொள்வோம். அல்லாஹ் தஆலாவுக்கு திருப்பி செய்வானாக. தஆலாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தஆலாவுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தஆலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ரமதானுடைய மாதத்தில் எத்தனை நோன்புகளை நோற்றோமோ அனைத்து நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. எத்தனை நோன்புகளை நோக்க இருக்கின்றோமோ அந்த அனைத்து நோன்புகளையும் ஆரோக்கியமாக நோற்று உன்னுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிடுவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.